2மே தான். இப்ப டிவிகே வந்து கொஞ்சம் டஃப் காம்படிஷன் குடுக்காங்க. டிஎம்கே தான் முன்னாடி இந்த ரிப்போர்ட் அடிக்கிறது, மாஸ் ரிப்போர்ட் அடிக்கிறது, இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப டிவிகேவும் அதே மாதிரி வந்து ஸ்பேஸ்ல கனெக்ட் பண்ணி, குரூப்ல வந்து இந்த ஐடிய ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு எந்தெந்த நாம் தமிழர் கட்சி ஐடிஸ்லாம் ஃபேமஸ் ஆகுதோ அதெல்லாம் ரிப்போர்ட் அடிக்கிற வேலைய 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அத தாண்டியும் நாங்க வந்து செயல்பட்டுட்டு இருக்கோம். ம். என்கிட்ட இந்த மாதிரி வயசு இல்லைன்னு லாஸ்டா தான் சொன்னேன். தான் இருந்தேன் அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னாரு. அ- அது- ம். ஆமா ஆமா ஆமா. என்னன்னா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காங்க பெண்களுக்கு. சின்னதா ஏதாவது கட்சிக்கு உழைச்சாலே ரொம்ப ஊக்கப்படுத்தி, அதாவது கட்சியோட நல்லதுக்காகன்னு இல்லாம நம்ம தனிப்பட்ட முறையில வகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்மளோட வளர்ச்சிக்கு உதவி பண்றாங்க. ம். இல்ல அவ்வளோ சீக்கிரமாலாம் அது பண்ண முடியவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து சாட்டை அண்ணா வந்து தொடர்ந்து வந்து செயல்படுறதுனால, அது அது வந்து அது வெற்றியா தான் பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு அவங்க பயமுறுத்தி இருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் எல்லாரும் வேட்பாளர் ஆயிட முடியாதுல்ல. கட்சியில இவ்வளவு பேர் பொறுப்புல இருக்கோம். அதனால அந்தந்த நேரத்துல யார் யார் சரியா வருவாங்களோ அத சீமான் அவர்கள் தேர்ந்தெடுப்பாரு. அவங்களுக்காக நம்ம வந்து உழைப்போம். கட்சியில அவங்கள வெற்றி பெற வைப்போம். அதுதான் நம்மளோட. அதாவது அவங்க வந்து தொடர்ந்து சீமான் அவர்களை வந்து எல்லாரும் விமர்சிச்சுட்டே இருக்காங்க. விமர்சிச்சவங்க நியாயமா விமர்சிக்கலாம். ஆனா தொடர்ந்து வந்து அவதூறு பரப்புரமே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் மேல பயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். எங்க உள்ள சட்டமன்றத்துக்குள்ள போயிருவாரோ அப்படிங்கறதுனால தொடர்ந்து அவங்க இந்த அவதூறு செயல்கள் எல்லாம் செஞ்சு அது அவங்க அப்படி ஆசைப்படுறாங்க. ஆனா அது தெரியுது இல்லையா? அது நடக்காது. இந்த தடவை கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள நாம வந்து போறோம். ம். ம். ஆனா டிவிகே ஓட்டர்ஸ் வந்து சோசியல் மீடியால அதிகமா தெரிவாங்க. ஆனா என்டிகே ஓட்டர்ஸ் வந்து லைப்ரரியில, புத்தக கண்காட்சியில இந்த இடத்துல அதிகமா இருக்கவங்க. அதனால அவங்களோட வியூஸ் வந்து அதிகமா தெரியலையே தவிர்த்து அவங்க என்னைக்குமே அடுத்த கட்சிக்கு ஓட் போட மாட்டாங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதவங்க பிற கட்சிக்கு தாவ மாட்டாங்க. இன்னும் அதிகமா தான் ஆகும்.